முன்பு இல்லாத அளவிற்கு அரசியலில் சமூக வலைதளங்கள் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் அவற்றின் வழியாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் வெற்றிக்கு உதவுமா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எல்லாரும் தனியாக போய் பொதுக்கூட்டத்துக்கு தனியாக போகிறது எல்லாம் சிரமமாக தான் இருக்குது. இப்போ எல்லா இளைஞர் கையிலையுமே மொபைல் இருக்குது, நின்ற இடத்துலேயே பார்த்துக்கலாம். அதனால் இது சோசியல் மீடியாவில் தான் அதிகமாக நீங்கள் ட்ரெண்ட் ஆகுது. இந்த மாதிரியான பிரச்சாரமெல்லாம் சோசியல் மீடியாவில் தான் அதிகமாக ட்ரெண்ட் ஆகுது. சோசியல் மீடியாங்கிறது மக்கள் மத்தியில் நல்லா ஒரு வரவேற்பு கொடுக்குது. இந்த வரவேற்பு வர்ற இளைஞர் சமுதாயத்துக்கு ரொம்ப இதாக எல்லா ஒவ்வொரு பக்கம் பேட்டி இதெல்லாம் பார்க்குறப்ப ஜனங்க மத்தியில் இந்த ஆட்சி தான் வரும் அந்த ஆட்சி தான் வரும்னு எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக ஒரு கருத்து போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ எல்லாருமே நவீன காலத்தில் இப்போ இளைஞர்கள் எல்லாருமே ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்ங்கிறத தான் ஃபாலோ பண்ணுறாங்க நிறையா. ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது, இந்த நிமிஷம் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அடுத்த ஒரு 5 10 நிமிஷத்துலேயே இப்போ பெரிய லெவலில் மக்களை போய் சென்றடைஞ்சிருது சோசியல் மீடியா மூலியமாக. ஆனால் இது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. சோசியல் மீடியாவோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமாக இருக்குது, ஃபேஸ்புக்காக இருக்குது, எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் சோசியல் மீடியாவோட பங்களிப்பு தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது. அத்தகவல் உடனுக்குடன் போகுது. அது உடனுக்குடன் இப்போ ஒரு இன்சிடென்ட் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட உடனுக்குடன் தெரிவிக்கிறது சோசியல் மீடியா தான். இப்போ அதனோட பங்களிப்பு மிக சிறப்பாக இருக்குது. மக்கள் குரல் பகுதியில் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.